Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B.Pharm. Apply now. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் இழிவுபடுத்தினால் அமைச்சர் டிஆர்பி ராஜா கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தனியார் அறக்கட்டளை சார்பில் 200 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலைக்கவசங்கள் வழங்கும் நிகழ்ச்சி மதுரை காந்தி மியூசியம் வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், கீழடி அகழாய்வு எனும் பிள்ளையை பெற்றது அதிமுக என்றும் அந்த பிள்ளைக்கு திமுக பெயர் சூட்டி விழா நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். ஈரோடு கொடுமணல் இது எல்லாமே செஞ்சதெல்லாம் எடப்பாடியார். பிள்ளை பெற்றது இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பெயர் சூட்டுகிற விழாவை மட்டும் இன்றைக்கு திமுக அரசு அதை பெயர் சூட்டு விழா நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் எத்தனை முறை இங்கே வந்தார்கள் என்று ஒரு பத்திரிகையாளர், மதுரை பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு நன்றாக தெரியும். நேரடியாக உதயச்சந்திரன் அவர்களே உடன் இருந்து அதை எப்படி விளக்கி சொன்னார்கள், அதில் எப்படி புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி ஆர்வம் காட்டினார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், எனக்கு தெரிந்த வகையில் 4 ஆண்டுகள் ஸ்டாலின் இருந்தபோது கீழடிக்கு வந்ததும், புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோதும் அதிகமாக கீழடிக்கு அதற்கு எக்ஸிபிஷன் திறப்பினாலும் சரி, தலைமைச் செயலகத்திலிருந்து துவங்கி வைப்பதனாலும் சரி, நிதி ஒதுக்குவதனாலும் சரி, நேரடியாக வந்து ஆய்வு செய்வதனாலும் சரி, அதில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் முதன்மை இடத்துல இருக்கிறார் என்பதுதான் வரலாறு. எனக்கு தெரிஞ்சதை காட்டிலும் உங்களுக்கு நல்லா தெரியும், பத்திரிகையாளருக்கு நல்லா தெரியும். அது இப்போது அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதனால அவர்கள் அதை வந்து விளம்பரப்படுத்தி கொள்கிறார்கள். நான் என்ன செய்கிறேன், மத்திய அரசு ஆதாரம் கேட்டால் அதை எப்படி திசை திருப்புறாங்க பாருங்க. இப்போ நீ ஒரு பதில் தப்பாக எழுதியிருக்கடா அல்லது எப்படி இதை எழுதுன அப்படின்னு கேட்டால் உடனே ஐயோ நீ கேள்வி கேட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனைக்குமே அவங்க தீர்வு காண்றதில் அவங்க முயற்சி எடுக்கிறது, அதை வந்து திசை திருப்புகிற. இப்போ இதில் கீழடி அகழாய்வு இது எத்தனை ஆண்டு, 1000 ஆண்டுகள் நம்ம சொல்கிறோம். இப்போ இதை வந்து யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு போயிடலாமா? அப்படி அறிவியல் பூர்வமான ஆய்வை நம்ம அப்படி ஒப்படைக்க முடியுமா? எந்த ஆய்வாக இருந்தாலும் நான் தான் அதை ப்ரூவ் பண்ணணும். இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறேன்னா ஐ ஹாவ் டு ப்ரூவ் இட். இப்போ நான் ஒன்று கண்டுபிடிச்சி சொல்கிறேன், உலகத்திற்கே 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஜீவராசி இங்கே வாழ்ந்துருக்குது, நான் ஒரு கருத்து சொல்கிறேன்னா அதை அப்படியே மத்திய அரசோ மாநில அரசோ நீங்கள் பத்திரிகையாளர்களோ ஏற்றுக்கிற மாட்டீங்க. உதயகுமார் நீங்கள் எந்த ஆதாரத்தில் சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. இது மரபு. இது அந்த அடிப்படையில் நாம் என்ன வரலாறை நாம் எடுத்து சொன்னாலும் அதை ஆதாரத்தோடு சொல்லுகிற போதுதான் உலகம் ஏற்றுக்கொள்ளும், அறிவு சார்ந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும், வருகிற தலைமுறை ஏற்றுக்கொள்ளும், வரலாறும் ஏற்றுக்கொள்ளும். அது ஒரு விவாதம் அல்ல. ஆனால் அதை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக பிரச்சனையை திசை திருப்பி ஏதோ கீழடியை வந்து இவர்கள்தான் கண்டுபிடித்ததை போல ஒரு மாய தோட்டத்தை ஏற்படுத்துவதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.